தரமான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரியை பற்றி தப்பாக சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பதிலாக உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிருக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரியை பற்றி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து காவேரி ரொம்ப கோவமாக நடந்துக்குவா, யாரும் என்னென்னு பார்க்க மாட்டா, யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டா. அந்த மாதிரியெல்லாம் சாரதா வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவும் இப்படி ஒரு மருமகன் நம்ம வீட்டுக்கு தேவையில்லடா, யாருக்குமே அவன் மரியாதை கொடுக்க மாட்டான்னா, அப்படி ஒரு மருமகன் இந்த வீட்டுக்கு அவசியமா, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்க மகனும் சரி நான் இப்போவே போகிறேன், இந்த கல்யாணத்தை நானே நிப்பாட்டிடுறேன், ஆனால் உங்களை யாருமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பையனும் நேராக கிளம்பி இங்கே காவேரி வீட்டுக்கு வராங்க. காவேரி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ என்ன வாங்க உட்காருங்க கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிடுறாங்க. போதும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ மோசமான பொண்ணா, உன்னை பற்றி எனக்கு முதல்ல தெரியாமல் போயிடுச்சு, எல்லாத்தையும் மறைச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திட்டிட்டு இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த கல்யாணம் நடக்காது. கார்த்திக் யார் உங்ககிட்ட இப்படியெல்லாம் சொன்னது அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. யாரோ ஒரு நல்ல மனுஷன் என்கிட்ட வந்து உண்மையை சொன்னதுனால தான் எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னா நான் உங்ககிட்ட கிடந்து மாட்டி இருந்திருப்பேன், நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் சரி உங்கள் வீட்டுக்கும் கும்பிடு போட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதில் காவேரி நீங்கள் யாரும் வீட்டில் உள்ளவங்க சொன்னீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் எதுக்குமா உன்னுடைய விஷயத்தில் போய் தலையிட போகிறேன் அப்படின்னு சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் காவேரி இதெல்லாம் அவரோட வேலையாக தான் இருக்கும், அந்த விஜய் தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா விஜய் பார்க்குறதுக்கு நேராக விஜய் வீட்டுக்கே போயிடுறாங்க. போயிட்டு விஜய்க்கு கால் பண்ணி வெளியில் வர சொல்கிறாங்க. உடனே காவேரி எதுக்கு அவ கூப்பிட்றான்னு சொல்லிட்டு விஜயும் வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தால் வாசலில் நின்றுட்டு உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களை கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு உடனே எனக்கு பார்த்த மாப்பிள்ளை கிட்ட என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்கல்ல, உங்களுக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ஓ கல்யாணம் நின்றுச்சா அப்படின்னு மட்டும் தான் விஜய் கேட்குறாங்க. ஆனால் அதை நான் பண்ணலை, கல்யாணம் நின்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் காவேரி இருந்துக்கிட்டு சந்தோஷமா, எனக்கு கல்யாணம் நடக்கும், இதோட நல்ல மாப்பிள்ளை எனக்கு கண்டிப்பாக கிடப்பான், என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா அப்படின்ட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு வேற மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைக்கிறத பார்க்குறேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இதெல்லாம் உங்கள் வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே, உங்களுக்கே கொஞ்சம் அசிங்கமா இல்லை அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டினது நான் கிடையாது, ஆனால் உங்கள் கல்யாணத்தை நின்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே காவேரி கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன், இதோட நல்ல மாப்பிள்ளையா என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா கண்டிப்பாக எனக்கு கிடப்பான், இது சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போகிறாங்க. விஜய் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காவேரி போன பிறகு விஜய்க்கு நிவின் கால் பண்ணுறாங்க. நிவின் கால் பண்ணி என்ன விஜய் காவேரி அங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் வந்து திட்டிட்டு போயிருக்கா, கல்யாணம் நின்றுச்சாமே, நீங்கள் யாராவது ஏதாவது பண்ணீங்களா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே நிவின் எடுத்துக்கிட்டு ஆமாம் காவேரி நம்ம சொன்னது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாள்ல, அதனால தான் மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு காவேரி பற்றி விட்டு போட்டு எப்படியும் கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சு விஜய் அப்படின்னு நிவின் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு அப்படியா, இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிவின், தேங்க்ஸ் நிவின் அப்படிங்கிறாங்க. உடனேவும் நிவின் இருந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் காவேரிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்ச பிறகு இங்கே விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காவேரி கல்யாணம் நின்று போனதில். காவேரி நேராக விஜய் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த ஆளுக்கு எவ்வளோ தைரியம் தான் கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பாரு, நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துருச்சுல, இதோட நல்ல பையனா கண்டிப்பாக நான் தேடி பிடிச்சி லவ் பண்ணியாச்சும் கல்யாணம் பண்ணுவேன், அவர் முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி காமிப்பேன் அப்படின்ட்டு வீட்டில் காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் இவ அடங்கலடி, இன்னும் திருந்தாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சாரதா கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா நான் விட்டுருவேனா, அதை நடக்க விட்டுருவேனா, மாப்பிள்ளை எப்போ கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாலோ அது வரைக்கும் நான் விடவே மாட்டேன், வேறு யாரை கல்யாணம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்முக்கு திடீர்னு ஃபீவராக இருக்குது, ரொம்ப காய்ச்சல் அதிகமாக இருக்கிறதுனால அம்மு மிஸ் என் பக்கத்தில் இருக்கணும்ப்பா, மிஸ் என் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும்பா, மிஸ் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு மிஸ் நான் கூப்பிட்டா வரமாட்டாங்களே, இது இங்கே பாடு அப்பா உன் பக்கத்தில் இருக்கேன் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. ஆனால் அம்மு இருந்துக்கிட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனேவும் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அவகிட்ட நம்ம பேசுறதுக்கு பதிலாக தாத்தாவை வேணால் பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா அம்முக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அம்மு வந்து காவேரி பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறா, நான் கூப்பிட்டா அவள் வரமாட்டா, நீங்கள் வேணா அவளுக்கு கால் பண்ணி அவளை இங்கே வர சொல்ல முடியுமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு சரிடா விஜய் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு தாத்தா வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் காவேரி இருந்துட்டு என்ன விஜயோட தாத்தா நமக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு காவேரி சொன்னதும் அம்முக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா, காய்ச்சலாக இருக்குது, உன் பேரையே சொல்லி அனுத்திக்கிட்டு இருக்கா, நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வர முடியுமாம்மா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபீவராக இருக்குமா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு காவேரி சொன்னதும் இல்லை உன் பேரை தான் சொல்லி அனுத்திக்கிட்டே இருக்கா, நீ கொஞ்சம் வரலாம் இல்லைம்மா, நீ பக்கத்தில் இருந்தால் சரியாயிடும்னு நினைக்கிறேன், எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ் வரமா அப்படின்ட்டு தாத்தா சொல்கிறாங்க. உடனே சரிங்க தாத்தா இப்போவே கிளம்பி வரேன்ட்டு காவேரி சாரதா கிட்ட அம்மாவுக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குதாம்மா, என்ன தெரியல, அவள் என் பேரே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சாரதா கிட்ட காவேரி சொல்லிட்டு இங்கே விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. விஜய் வீட்டுக்கு வந்ததும்
காவேரி அம்மு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அம்மு படுத்துருக்காங்க, விஜய் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அம்மு கிட்ட போயிட்டு, அம்மு எப்படிடா இருக்க, இப்போ காய்ச்சல் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டியா, சாப்பிட்டியா அப்படின்லாம் கேட்குறாங்க. மிஸ் நீங்கள் கொடுத்தா தான் நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அம்மு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு இப்படி தான் அடம்பிடிச்சிட்டே இருக்கிறா, அதனால தான் உங்களை கூப்பிட வேண்டியதாகிடுச்சு. நான் வெளியில் இருக்கேன், அம்மு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்க முடியுமா, மாத்திரை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு அம்முக்கு ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட முடியலன்னு சொல்லுது அந்த குழந்தை. கொஞ்சம் கொஞ்சமாச்சு சாப்பிடணும்டா அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டு வந்தோம் டேப்லெட் எடுத்து இதை போட்டு கூட, இது போட்டால் தான் சரியாகும் அப்படின்னு அம்முவுக்கு டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. உடனே அந்த குழந்தை வந்து அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும், மிஸ் நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு பயம் இல்லாமல் இருக்கும், நீங்கள் என் பக்கத்துலேயே இருங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்குது. உடனே இங்கே அம்மு இருந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க அதனால காவேரி விஜய்கிட்ட, நான் இன்னைக்கு அம்மு கூட இங்கேயே தூங்கிடுறேன், அம்முவுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்கிறதுனால அவள் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றான், நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே காவேரி சாரதாவுக்கும் கால் பண்ணி, நான் இங்கே தங்கியிருக்கேம்மா, அம்மு உடம்பு சரியில்லை அதனால் இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சாரதாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் இங்கே அம்மு இருந்துக்கிட்டு, அப்பா நீங்களும் எங்கள் பக்கத்தில் இருங்க, 2 பேருமே என் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. உடனேவும் சரின்ட்டு இங்கே காவேரியும் பக்கத்தில் இருக்காங்க, விஜயும் பக்கத்தில் இருக்காங்க. உடனேவும் இங்கே அம்மு இருந்துக்கிட்டு, மிஸ் இந்த மாதிரி நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்ல, எனக்கு அம்மா இல்லைல்ல, நீங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிறீங்களே, எப்போவுமே எங்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல மிஸ், நீங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மிஸ் நீங்கள் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மிஸ், எங்கள் அப்பாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் என் பக்கத்துலேயே இருப்பீங்களே, எனக்கும் இப்படியெல்லாம் ஆகாது, நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்கிங்களா மிஸ் அப்படின்ட்டு அம்மு வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. உடனே காவேரி அப்படியே, எதுக்கடா அம்மு இப்படியெல்லாம் சொல்கிறேன், அப்பா கிட்ட நான் எப்படி இங்கே இருக்க முடியும், அதெல்லாம் முடியாதுடா அம்மு, புரிஞ்சுக்கோ அம்மு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லி பார்க்குறாங்க. இல்லை மிஸ் எங்கள் அப்பாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அழுகுது. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, அம்மு அழாத, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, காய்ச்சல் அடிக்கும் போது அழக்கூடாது, தூங்கு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு சரியான பிறகு பேசிக்கலாம் சரியா அப்படின்ட்டு அம்மு கிட்ட காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த பக்கம் விஜய் அதை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அம்முவை எப்படியும் தூங்க வச்சிடுறாங்க. தூங்க வச்சதும் இங்கே காவேரி விஜய் கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. என்னங்க உங்கள் குழந்தை சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்குது, அம்மு மனசில் அப்படி ஆழமாக ஏதாவது பதிவு வச்சிட்டிங்களா, என்னை கல்யாணம் முடிக்கிறத பற்றி அம்முக்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா, அதனால தான் அம்மு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, நீங்கள் தான் அம்முக்கிட்ட ஏதோ சொல்லி வச்சுருக்கீங்க, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மறுபடியும் இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க, நீங்கள் அம்முக்கிட்ட பழகிற விதத்தை வச்சு அம்முவை உங்களை அம்மாவா அவள் நினச்சிட்டு பேசுகிறா, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், அதுக்காக என்ன குத்தம் சொல்லாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரிக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. சரி நான் அம்முக்கிட்ட தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் ஹாலில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாங்க. இங்கே காவேரி யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு என்ன அம்மு இப்படியே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த குழந்தைகிட்ட நான் என்ன தான் பதில் சொல்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அம்மு நல்லா தூங்கிட்டு மிஸ் என்னை விட்டு போயிடாதுங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே காவேரி என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்முக்காக விஜய் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.